creamy layer in reservation for OBCs குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. 2 நீதியரசர்கள் நரசிங்கா மற்றும் நீதியரசர் மகாதேவன் இருவரும் சேர்ந்து இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு பாத் பிரேக்கிங் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லலாம். இந்த க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் குறித்து இதுவரை நிலவி வந்த பல சர்ச்சைகளில் பல விஷயங்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு? டெல்லியில் சில நபர்கள் IAS தேர்வு எழுதி பாஸ் ஆகுறாங்க. அவர்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் OBC நான் க்ரீமி லேயரில் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுக்கிறார்கள். ஆனால் டெல்லி அந்த UPSC என்ன பண்ணுறாங்க, இல்லை உங்களை நாங்கள் OBC கணக்கில் சேர்த்துக்க மாட்டோம், ஏன்னா நீங்கள் க்ரீமி லேயரில் வந்துடுறீங்க, நீங்கள் நான் க்ரீமி லேயர் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எதனால் இது வருது அப்படின்னா 1993 ஆஃபீஸ் மெமராண்டம் கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் மெமராண்டம்னா மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை ஏற்று யாருக்கு OBCகளுக்கு 27% இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த உத்தரவு, அதுதான் 1993 ஆஃபீஸ் மெமராண்டம். ஸோ இந்த மெமராண்டத்தில் பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதுலேயே OBC க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் பற்றி சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் முக்கியமானதாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, IAS அதிகாரிகள் குரூப் 1 குரூப் A சர்வீஸில் அவங்களாம் OBCs அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க சோஷியலாக அப்வர்ட் ஆகிட்டாங்க. ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்துட்டதுனாலேயே அவங்களுடைய சோஷியல் அப்வர்ட்னஸை நம்மளால் பார்க்க முடியுது. படிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சோஷியல் அப்வர்ட்னஸ்னால இந்த எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸும் போய் முன்னேறுகிறார்கள். இவங்களை நீங்கள் மற்ற OBCஸோட கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு இதை வைக்கிறாங்க. அதே போல் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே அளவு ரேங்கிங்கில் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் மற்றும் ப்ரைவேட் இதில் இருக்க OBCஸையும் சேர்த்துக்க கூடாது இதில் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறது இந்த ஆஃபீஸ் மெமராண்டம். இது இப்படியே போயிட்டுருக்க 2004 ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க யூனியன் கவர்மெண்ட்லேருந்து. என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு வருமானத்திற்கு மேலே போச்சுன்னா இவங்க எல்லாம் க்ரீமி லேயர் ஆகிடுவாங்க. ஸோ வருமானத்தை கணக்கில் வைத்துக்கொண்டு க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் பாகுபாடு செய்ய வேண்டும் அப்படின்ற சொல்லி அந்த ஒரு உத்தரவு கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த 2017 டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க, அரசாங்கத்தில் ஒரு IAS அதிகாரியாக இருக்கிறார், குரூப் 1 அதிகாரியாக இருக்கிறார், குரூப் A அதிகாரியாக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான போஸ்ட் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸில் என்னது, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னது அப்படின்னு சொல்லி எந்த விதமான ஒரு ரேஷனலைசேஷனையும் ஒன்றிய அரசாங்கம் செய்யவில்லை இதுவரைக்கும். இந்த ரேஷனலைசேஷன் செய்யலை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சம்பளத்தை எடுத்துக்கோங்க, சம்பளம் ஒரே அளவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்கள க்ரீமி லேயரில் சேர்த்துருங்க, அவங்களுக்கு OBC கணக்கில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி வாதிடுகிறது ஒன்றிய அரசு. ஸோ இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இதற்கு ஆதரவாக, இந்த வழக்கு தொடுத்தவருக்கு ஆதரவாக கரெக்டு, டிஃபரன்ஸே இல்லை, ஸோ இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க OBCs கணக்கில் தான் வருவாங்க. ஏன்னா IAS அதிகாரிகள் இணையான பொறுப்பு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸில் என்னன்னு நீங்கள் டிஃபைன் பண்ணல, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் டிஃபைன் பண்ணல. ஸோ அதனால் வெறும் சேலரியை மட்டும் கணக்கில் வச்சுக்கிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது, எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அதை எதிர்த்து வராங்க, ஒன்றிய அரசு அப்பீல் போடுது. அந்த அப்பீலை விசாரித்த 2 நீதியரசர்களும் இதில் இந்த தீர்ப்பை இயற்றி இருக்கக்கூடியவர் நீதியரசர் மகாதேவன் அவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஒரு அற்புதமான தீர்ப்பை, உன்னதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். ரொம்ப அற்புதமாக விளக்குறாங்க. ரிசர்வேஷனே எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, சோஷியல், எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் பேக்வர்ட்னஸ், இந்த 3 விஷயங்களை இருந்தால் தான் இவங்களை நீங்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக கருத முடியும். இவங்களுக்கு தான் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். இதில் எக்கனாமிக் பேசிஸ் என்பதே கிடையாது. ஸோ எக்கனாமிக் பேசிஸே இல்லை அப்படின்னும் பொழுது அதில் எப்படி நீங்கள் எக்கனாமிக் கிரைட்டீரியாவை கொண்டு க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயரை வெறும் பியூர்லி பேஸ்ட் ஆன் எக்கனாமிக்ஸ், பியூர்லி பேஸ்ட் ஆன் மணி எப்படி செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கார்பெண்டர் இருக்காரு, OBC வகுப்பை சார்ந்த கார்பெண்டர். அவர் என்ன பண்ணுறாரு, நல்ல வேலை கிடைக்குதுன்னு துபாய்க்கு போகிறாரு. துபாயில் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. துபாயில் அவருக்கு வருஷத்துக்கு அவரால் 40 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடிகிறது. நம்முடைய கணக்குப்படி வருஷத்துக்கு 8 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் அவர் க்ரீமி லேயருக்கு போயிடுவார். ஸோ இந்த கார்பெண்டர் துபாயில் போய் வேலை செய்வதனால அவர் க்ரீமி லேயருக்கு போயிட முடியுமா? அவர் அந்த சோஷியல் பேக்வர்ட்னஸ்லேருந்து முன்னே சென்று விட்டார் என்று சொல்லிவிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை, முடியாது அப்படின்றது தான் இந்த தீர்ப்பு. வெறும் சேலரி இன்கம்மை வைத்து மட்டுமே நீங்கள் தயவு செஞ்சு க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயரை கனெக்ட் பண்ணாதீங்க. அதையும் தாண்டி அந்த
சோஷியல் அப்வர்ட்னஸ்க்கு, அவங்க அந்த சோஷியல் பேக்வர்ட்னஸ்லேருந்து மேலே போயிட்டாங்க அப்படின்றதுக்கு வேற என்ன சான்றுகள் இருக்குது, சொசைட்டியில் எந்த சூழ்நிலையில் இருக்காங்க, அதற்கு தான் அவங்க வந்து சொல்கிறது பிஎஸ்யூவில் பெரிய வேலை, இல்லை ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக குரூப் 1 சர்வீசஸில் இருக்கக்கூடியவர்கள், இல்லை குரூப் 2ல் போயிட்டு ஒரு 40 வயதிற்கு முன்னால் அவங்கெல்லாம் குரூப் 1க்கு போயிடுறாங்க அப்படின்னா அவர்களுடைய சந்ததியினருக்கு இந்த ஓபிசி ரிசர்வேஷன்ஸை கொடுக்காதீங்க என்று ஆஃபீஸ் மெமராண்டம் சொல்கிறது. ஸோ இதையெல்லாம் அற்புதமாக விளக்கி இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு இன்கம் கிரைட்டீரியாவை எடுத்துக்காதீங்க, இன்கம் கிரைட்டீரியா வந்து ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி பேராகிராஃப் 21.15 இதில் வந்து அந்த இன்கம் வெல்த் டெஸ்ட் இதை பற்றி சிறப்பான முறையில் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு சில பேராகிராஃப்ஸை மட்டும் நம்ம படித்து காமிப்போம். However, the 1993 OM expressly provides that pending evaluation of equivalence or comparability of posts vis-a-vis government services, the income wealth test and category 4 alone would apply. This is significant. The specific criteria for disentitlement for 2C, namely direct recruitment to a post equivalent to Group 1, Group A or promotion to such post before the age of 40, remain inoperative until equivalence is determined. Thus, in the absence of such evaluation, the entire category 2C cannot be automatically deprived of reservation, exclusion, if any, can only be under category 6 அப்படின்றத சொல்றாரு. அதே போல முக்கியமா அடுத்த பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா, category 4 which embodies the income wealth test operates as a residual filter. Explanation 1, under this category specifically provides that income from salaries and income from agricultural land shall not be clubbed with income from other sources for the purposes of computing gross annual income. Explanation pertains to the periodic revision of the prescribed income limit. Language makes it clearly that salary income and other agricultural income are consciously kept outside the common pool while determining exclusion under the income wealth test என்று தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்திருக்கிறது. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 40வது பேராகிராஃபில் இந்த தீர்ப்பின் மொத்த சாராம்சமும் டிஸ்டில் இன் a few sentences என்று சொல்லலாம். அப்படி ஒரு இதை சொல்லியிருக்காங்க. Adopting an interpretation that disadvantages one segment of the same backward class without rational justification would amount to treating equals as unequals and would thus become the antithesis of equality, the cornerstone of war republic. Having regard to the peculiar facts of the present case, the reasoning adopted by the High Court that treating similarly placed employees of private entities and PSUs differently from government employees and their wards while deciding their entitlement to reservation would amount to a hostile discrimination is certainly one that inspires the confidence of this court என்று தெளிவாக இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தீர்ப்பை வந்து தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து வரவேற்றிருக்கிறார். இந்த கிரீமி லேயர் நான் கிரீமி லேயரே இருக்கக்கூடாது என்பதுதான் திமுகவுடைய வாதம். இதற்கு வந்து பல எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 554 ஜட்ஜஸ் போட்டிருக்காங்க. அதில் 438 பிலாங்ஸ் டு தி ஓப்பன் கேட்டகரி. வெறும் ஒரு 80 பேர் தான் ஓபிசியிலிருந்து வந்திருக்காங்க. அதே போல காலேஜ் ப்ரொஃபசர்ஸ், செக்ரட்டரிஸ் லெவலில் ரொம்ப மிக மிக எண்ணி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. வைஸ் சான்சலர்ஸ் பார்த்தீங்கன்னா 45 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. 45 பெரிய யூனிவர்சிட்டியில் அதில் 35க்கு ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. 4ல் ஓபிசிஸ் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிசிஸ்லாம் பணம் இருக்கக்கூடிய ஒரே காரணத்தினால பணம் சம்பாதித்து விட்டார்கள் என்பதற்காக அவர்களுடைய அந்த சோஷியல் பேக்வர்ட்னஸ் போயிடுச்சு என்று சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது என்று ஒரு ஆணித்தரமான அற்புதமான இந்த தீர்ப்பு வரவேற்போம். இது மேலும் பல உரிமைகளுக்கு வழி கொடுக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.